சார் அதான் மிஷின் வேணும், அதுக்காக உங்ககிட்ட டீடைல்ஸ் கேட்குறேன். மிஷின்ல வந்து 15,000 வரைக்கும் இருக்கு மேடம். 3,000 பேசிக் மிஷினு. ஓகே. அதை விட்டா 3,000 கம்பெனியை பொறுத்து அதோட குவாலிட்டியை பொறுத்து ரேட் மட்டும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. பேசிக் மந்த்ராங்கிறது மந்த்ரா L1 டிவைஸ் லேட்டஸ்ட் 3,000 ரூபாயில இருக்கு. அதை விட்டா மோர்4 டிவைஸ் இருக்கு. எது நல்ல மூவிங்ல இருக்கு? மூவிங்லனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் மேடம். இப்போ பொருளாதார ரீதியா இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட போட்டு ப்ளூடூத் மிஷின் வாங்குறவங்க இருக்காங்க. நான் ஊருக்குள்ளதான் இருக்கேன். பவர் ப்ராப்ளம் வருமா இஷ்யூலாம்? இல்ல, அதுக்கு பவர் கிடையாது. நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டா மொபைல்ல இருக்கிற சார்ஜர் தான் எடுத்துக்கும் அது. மொபைல்ல கனெக்ட் பண்ணி வைக்கணுமா? ஆமா ஆமா, மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணாலும் மொபைல்ல பண்ணிக்குவோம். ஓகே. கேபிள்ல வர மிஷினா இருந்தாலும் மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்குவோம். அதனால அதுக்கும் பவருக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம மொபைல் சார்ஜர் இருந்தா ஓகே தான். ப்ளூடூத் மிஷினா இருந்தா மட்டும் அதுல பேட்டரி தனியா இருக்கும். அது 1 வீக் வரைக்கும் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இந்த பேசிக் டிவைஸுக்கு மிஷின் வந்து நம்ம சார்ஜர் போர்ட் இருக்கு இல்லையா மொபைல்ல, ஆமா, அந்த போர்ட்ல சொருவினாலே போதுமானது மேடம். ஓகே ஓகே. இந்த பேசிக் இந்த கால்குலேட்டர் மாதிரி இருக்கு அதுவா? இல்ல, சின்னதா கால்குலேட்டர் மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு போடுற மிஷின். அது வேண்டாம் எனக்கு. இந்த கைரேகை மிஷின். கைரேகை மிஷின் வந்து ஃபிங்கர் வைக்கிற மாதிரி மாடல்ல இருக்கும், மந்த்ரான்னு பேரு. ஓகே. அது போதுங்க. மொபைல் இருந்துச்சுன்னா. மொபைல் லேட்டஸ்ட் மாடலா இல்ல ஓல்டு மாடலா? லேட்டஸ்ட் மாடல் தான் இருக்கு, விவோ. பிரச்சனை இல்லைங்க, அதுவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே சார். எப்படி சார் வீட்டுக்கு வருவீங்களா? இல்ல மேடம், நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா மிஷின் கொரியர்ல உங்களுக்கு வந்துடும். சரி. மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவோம். இப்போ வந்து யூஸ் ஆகாது. இல்ல மிஷின் வந்த பிறகு நீங்க வந்து சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, மிஷின் வந்த வாட்டி நாங்க நேர்ல வருவோம். நீங்க இடம், நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் மேடம். அதனால அங்கங்க ஸ்டாப் இருக்காங்க, அவங்க வந்துருவாங்க. இது இப்ப என்ன கம்பெனி? உங்களுக்கு என்ன கம்பெனி வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஃபினோ பேங்க் பிசி, ஃபினோ பேங்க்ங்கிறது பிசி தான் நம்ம கொடுக்குறோம். அதை தவிர்த்து நார்மலா பே நியர்பை, ராய்நெட், மொபிசப்பாரு இந்த மாதிரி நார்மல் ஐடி வேணாலும் வாங்கிக்கலாம். 3000 இருந்து இருக்கு. என்ன மேடம்? 3000 இருந்து இருக்கு ஸ்டார்டிங். நீங்க சொல்றது மெஷின், ரேகை வைக்கிற மெஷின், அது பேரு மந்த்ரா. ஓகே ஓகே. அமௌண்ட் சார் அதுக்கு தான் 3000 ரூபாய். நான் சொல்றது லைசன்ஸ். அந்த மிஷினோட வேலை என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க ஃபிங்கர் வச்ச உடனே உங்களுடைய ஃபிங்கரை பர்ஃபெக்டா சென்சார் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு உள்ள கனெக்ட் பண்ணி விடுறது தான் அதோட வேலை. உள்ள ஒர்க் ஆகுறது. நானு சித்தியும் கேட்டிருந்தாங்க, அவங்க கடை வச்சிருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் வாய்ஸ் மெசேஜ். நீங்க கேட்டு சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களை கான்கால் கூட போடுங்க. அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கூட நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதில் அனுப்பிச்சிட்டு அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. அதான் மேடம், இப்போ மிஷின் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மிஷின் மந்த்ரா டிவைஸ் 3000 ரூபாயில இருந்து இருக்கு. ஓகே. அதுவே போதுமானதுங்க. எங்களை கேட்டா நாங்க அதுதான் சொல்லுவோம். பேசிக்கா ஒரு மந்த்ரா மிஷின் வாங்கிக்கிங்க, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு லைசன்ஸ், அது மிஷின் வாங்கும் போதே ஒரு லைசன்ஸ் ஃப்ரீயா கொடுப்போம் நாங்க. அந்த லைசன்ஸ் வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. சில பேர் கொஞ்சம் ஆதார் அந்த டீடைல்ஸ் கேக்குறேன். ஆதார் கைரேகை வச்சு அது எப்படி? அதான் கைரேகை வைக்கிற மிஷின் தான் 3000 ரூபாய். இல்ல அதை வச்சு அமௌண்ட் எப்படி, அந்த டீடைல்ஸ் கேக்குறேன் நான். அந்த டீடைல் கேக்குறீங்களா? இப்போ எப்படின்னா, நாங்க வந்து அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருவோம். ஃபினோ பேங்க்னா ஃபினோ பேங்க்கான அப்ளிகேஷன் கொடுத்துருவோம். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா ஏஇபிஎஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம், அதுக்கு பேர் ஏஇபிஎல், ஏபிஎஸ். அதை டச் பண்ணீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். பணம் எடுக்க யார் வந்திருக்காங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் மட்டும் போட்டு அவங்க எந்த பேங்க்ல பணம் வச்சிருக்காங்கன்னு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா ஒருத்தர் 4-5 பேங்க்ல வச்சிருக்காங்க பணம். இப்ப எனக்கு 100 நாள் சம்பளம் எல்லாம் இந்தியன் பேங்க்ல தான் சரியா இருக்குன்னா இந்தியன் பேங்க்னு செலக்ட் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளவுமா எடுக்கணும் அப்படின்னு கேட்டு 1000 ரூபானா 1000 ரூபா, 2000 2000 அந்த இடத்துல போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க பயோமெட்ரிக் மிஷின் கனெக்ட் பண்ற மிஷின்ல லைட் எரியும். அவங்க வந்து ரைட் ஹேண்ட் கட்டை விரல அல்லது இந்த ஏதாவது ஒரு கட்டை விரலை பயன்படுத்தி அந்த மிஷின்ல வைக்கும்போது இவங்களோட ஆதாரை எடுத்துட்டு போய் சர்வர்ல கொடுத்து, இவங்களோட ஆதார் சர்வர் அவங்க இந்தியன் பேங்க்னு செலக்ட் பண்ணிருக்கிற பேங்க்ல அந்த சம்பந்தப்பட்ட ஆதாருக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, அந்த அக்கௌண்ட்ல நீங்க கேட்ட பிரகாரம் 1000 ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து 3 செகண்ட்ல உங்க வேலட்ல கொண்டு வந்து வச்சிரும்.
ஓகே ஓகே. வித்தின் 3 செகண்ட் சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி 3 செகண்ட்ல டிஜிட்டலா வந்து உங்க வேலெட்ல 3000 ரூபாய். அந்த அமௌண்ட் வந்து உங்க அந்த ஃபினோ ஆப்புக்கு போயிட்டு வருமா இந்த டைரக்டா? ஃபினோ வேலெட் தான். நீங்க ஃபினோ வேலெட் தான் ஒர்க்கே பண்ணுவீங்க நீங்க. ஓகே ஓகே. ஃபினோ வேலெட்டுக்கு வந்துரும். இப்ப 10 பேர் வராங்க, 10000 ரூபாய் 1000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா 10000 ரூபாய் வேலெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துரும். ஓகே. அவங்களுக்கு லிக்விட் கேஷ் கொடுத்துருவீங்க நீங்க வந்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்தி போய் தான் நீங்க இந்த கேஷ் எடுத்துக்கலாம். ஓகே. இதுல உங்களுக்கு இதுல இந்த ஆப்க்கு ஏதாவது கமிஷன் போகுதா? இப்போ இந்த 10000 ரூபாய்க்கு அதான் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 2 ரூபாயில இருந்து 4 ரூபாய் வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு லாபம் தான், கமிஷன் கட்டாயமா வரும். அதே மாதிரி இதுல டாக்ஸ், ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஓகே. நீங்க தாராளமா 1 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம். 1 கோடி மேல தாண்டி உங்க பிசினஸ் போகும்போது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருவோம் நாங்களே. ஓகே ஓகே. வேற என்ன டவுட் மேடம்? இல்ல நான் இது என்ன கேக்குறேன்னா, இதுல உங்களுடைய கமிஷன் ஏதாவது இருக்கா? இதை பிடிச்சிப்பீங்களா அந்த 10000 ரூபாய்க்கு? இல்ல 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 அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க எங்களுக்கு தரீங்க அதுல பண்றது மூலியமா, அந்த ஆப் மூலியமா பண்றதுனால. மேடம் இந்த ஒரு 1000 ரூபாய் ஒரு கஸ்டமருக்கு நீங்க ரேக வச்சு பணம் எடுத்தால் ஃபினோ பேங்குக்கு எவ்வளவு போகும்னா கிட்டத்தட்ட 13 ரூபாய் 50 பைசா போகும். ஓகே. 13 ரூபாய் 50 பைசால கவர்மெண்ட் கொடுக்குது. இந்த ஒரு 1000 ரூபாய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு 13 ரூபாய் 50 பைசா கவர்மெண்ட் கொடுக்கும். ஓகே. அதுல இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபாயில இருந்து 8 ரூபாய் வரைக்கும் செலவாயிடும். ஓகே. ஏன்னா இப்ப நான் அவங்க ஃபிங்கர் வச்சு அடுத்த செகண்டே போய் பணத்தை எடுத்துட்டு வந்து அங்க இருந்து இங்க மாத்தி கொண்டு வந்து லோடு பண்ணோம் இல்லையா? இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ங்கிறது இந்த ஒரு 5 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 7 ரூபாய் வரைக்கும் 8 ரூபாய் வரைக்கும் போகும். இதுக்கப்புறமா அதுல அந்த இப்ப ஃபினோல ஒர்க் பண்ற லேபரு அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 ரூபாய் வரைக்கும் செலவே ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்களோட பேங்கோட ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இவங்க 1 ரூபா 1.5 ரூபாய் இவங்களுக்கு நிக்கும். அப்புறம் கூடுதலா உள்ளதுதான் உங்களுக்கு 2 ரூபா. சரி ஓகே ஓகே சார். வேற என்ன டவுட் மேடம்? ஓகே சார். இது இப்போ எனக்கு வேணும்னா உங்ககிட்ட சொன்னா கொரியர்ல போட்டு அப்புறம் அவங்க ஆளுங்க வருவாங்க. ஆமா 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 ஆமா. நீங்க எப்போ வேணுங்கிறீங்களோ 5 மணிக்குள்ள நீங்க ஓகே சொன்னீங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில 11:30 மணிக்கு கொரியர் மிஷின் வந்துடும். என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பிஏ முடிச்சிருக்கேன் சார். போதும் போதும் மேடம் போதும். 8வது படிச்சிருந்தாலே போதும். 5வது படிச்சுன்னு சொல்லி எனக்கு பாருங்க ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி நேற்று கால் பண்ணாரு. தம்பிங்க இருக்காங்க, டிகிரி தான் முடிச்சிருக்காங்க, அவங்களும் எம்காம் 2 பேருமே. அடேங்கப்பா போதும் போதும். பெரிய பேங்கே நடத்தலாம் மேடம். 10th முடிச்சிருக்காங்க. அது அவங்க தான் கடையில இருப்பாங்க. எங்களுக்கு 5வது படிச்சிருந்தாலே போதும் மேடம். இதுல வந்து அதுதான் முன்ன உங்களுக்கு சொன்னதுதான் ப்ராசஸ். வராங்க, அவங்களோட ஆதார் நம்பரை போடுறீங்க, பேங்க் செலக்ட் பண்றீங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு போடுறீங்க, நெக்ஸ்ட் கொடுத்து அவங்க ஃபிங்கர் வச்சு அடுத்த செகண்ட் இங்க வேலெட்ல அமௌண்ட் லோட் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு அந்த பணம் அந்த டிஜிட்டலா செக் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சாலே போதும். பணம் எண்ணி தர தெரிஞ்சாலே போதும். இதுக்கு வந்து படிப்பு இம்பார்ட்டண்டா இவ்வளவு இருக்கணும்லாம் கேட்கல இது வரைக்கும். மேபி படிப்பு இருந்துச்சுன்னா அவங்களோட ஆர்வத்துல உழைப்புல மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. படிப்பு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல. வேற எங்கயாவது கொண்டு போய் கூட பண்ணிக்கலாமா? இப்ப நம்ம ஊர்ல எந்த வெளியில எங்கயாவது? மினிமம் கிலோமீட்டர் மேடம் ஒரு 20 to 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும். அதாவது இல்ல இந்த இடத்துல எதோ இருக்கணும் இல்ல, நம்ம எங்க வேணா கொண்டு போய்க்கலாமா? அதுதான் சொல்றேன், எங்க வேணாலும்னா நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட விட்டுட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போக முடியாது. ஓகே 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள எங்க வேணா. ஆமா, அது உங்க பின்கோட பொறுத்து 20 to 40 வரைக்குமே வருதுன்னு சொல்றாங்க. அது இன்னும் சரி, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி. ஒரு சில கம்பெனிலாம் வந்து 500 மீட்டர் தாண்டினாலே ஒர்க் ஆகாது. இது வந்து இப்ப இந்த அளவுல இருக்குதுங்கிறாங்க. இது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. மொத்தத்துல உங்ககிட்ட இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு நீங்க தாராளமா பிசினஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி ஓகே ஓகே சார். நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம், நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே. அவங்களையும் கேளுங்க, உங்க ரிலேஷன் கிட்ட கேளுங்க. ஏதாவது டவுட்னா கூட எனக்கு கால் எடுங்க. ஓகே. நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிடுறேன். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 100% நஷ்டம் இல்ல. ஓகே ஓகே. எந்த டார்கெட்டும் கிடையாது. இந்த டைமுக்கு வேலை செய்யணும், இந்த டைமுக்கு செய்யக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. மக்கள் எப்போ வராங்களோ அப்போ பணம் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்ப யார் பேர்ல லைசன்ஸ் இருக்கோ அவங்க தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. காலையில ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா பொழுதுக்கு யார் வேணாலும் பணத்தை எடுத்து கொடுக்கலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நம்ம வேற ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு 10,000 இருந்தா போதும், அப்படியே ரொட்டேஷன் பண்ற வேலை தான் இதுல. அமௌண்ட் எங்கேயும் லாக்டு கிடையாது. 100% நீங்க வந்து பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜஸ்?
அதான் மேடம் 100% லீகல் ஆனது, எந்த வித பயமும் இல்ல, யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே ஓகே. உங்க வீட்டு ஆப்போசிட்ல இந்தியன் பேங்கே இருந்தாலும் பயப்பட தேவையில்ல, தாராளமா நீங்க பண்ணலாம். அதான் மேடம் 3000 ரூபாய் மிஷின். ஓகே. 3000 ரூபாய் மிஷின் வாங்குனீங்கன்னா அதுக்கே ஐடி ஃப்ரீ வருங்க, ஒரு ஐடி. ஓகே. அதுக்கு மேற்கொண்டு நீங்க பேங்க் ஐடி இது மாதிரி போனீங்கன்னா நீங்க 1000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். பேசிக்கா ஒரு ஆதார்ல பணம் எடுக்கிற ஐடி மிஷின் வாங்கும்போது ஃப்ரீ வந்துடும். சரி ஓகே. இப்போ 3000 மட்டும் பே பண்ணா போதும் உங்களுக்கு? போதுங்க. அந்த அது கூட மிஷினுக்கு தாங்க. மிஷின் உங்க கைக்கு வந்த உடனே நீங்க சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இன்வெஸ்ட்மென்ட்டே, இவ்வளவுதான் இதுல. ஓகே ஓகே. வேற இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதே இதுல கிடையாது. கஸ்டமர் வராங்களா, பொண்ணமா வருதா, ரேகை வைக்குதா, 1000 ரூபாய் காசு உங்களுக்கு உள்ள வந்துருச்சா உறுதிப்படுத்திட்டு 1000 ரூபாய் கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அவங்க காசு இங்க டிஜிட்டலா வந்துருச்சு, நீங்க லிக்விடா தரீங்க, அவ்வளவுதான ஒழிய இங்க எந்த இடத்துலயுமே வந்து லாக் கிடையாது. ஓகே சார். ஓகே. சரிங்க மேடம். ஓகே, நீங்க பாத்துட்டு கூப்பிடுங்க. கால் பண்றேன் சார்.